அனைவருக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கம். முதல் முறையா ஒரு மெடிசன்ல கோடிங் ரிலேட்டடான ஒரு கான்வெகேஷனுக்கு முதல் முறை இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு வெங்கடேஷ் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது சமமாக நான் படிக்க எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. நீங்க எவ்வளவு படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா கடந்த 5 நாளா நான் படிச்ச படிப்பு பெரிய படிப்பு. மேடையில் உட்காந்துட்டு பக்கத்துல நித்யானந்தம் கொண்டு எடுத்துட்டேன். நான் என்ன பண்ணுவீங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. அவர் நினைச்சிருப்பா, ஐயோ பேசிட்டு வாயன் ஏன் நான் கோர்ஸே எடுத்து முடிச்சிருவேன் அவனுக்கு விளக்கம் சொல்றதுக்குள்ளேன்னு அவருக்கு தோணி இருக்கும். ஏன்னா எனக்கு என்னன்னா எப்பயுமே ஒரு புதிய சப்ஜெக்ட், ஒரு நியூ சப்ஜெக்டை பார்க்குறப்ப அதை கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணணும், டீட்டெயிலாக அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைப்பேன். நான் லைஃப்ல சக்சஸுக்கான டாப்பை பத்தி சொன்னாரு. P for O for P for வேற லெவல் ஸ்டூடெண்ட் போங்க. சார் டாப் பத்தி சொன்னாரு. அதுல ஒரு பார்ட்டா நான் என்ன நினைக்கிறேன்னா, கண்டினியூஸா படிக்கிறது. நான் சொல்றேன், நான் லேர்னிங் வந்து என்னோட பார்ட் ஆஃப் லைஃப். படிப்பு என்பது என்னுடைய வாழ்வினுடைய ஒரு பகுதி. ஒரு நாளைக்கு 100 பக்கங்கள் படிக்கணுங்கிறது என்னுடைய இலக்கு, என்னோட டெய்லி டார்கெட். என்னோட ஃப்ரெண்டு மிஸ்டர் சுந்தர் ரவீந்திரன் சொல்லுவாரு, ரொட்டீன் இஸ் த பெஸ்ட் திங் யூ கேன் லேர்ன் பார். ஏதோ ஒரு ரொட்டீன் வச்சுக்க லைஃப்ல, அது எல்லாத்தையுமே ஒழுக்கமா கொண்டு வந்துரும் பார். டெய்லி நீ 1 hour விளையாடு, டெய்லி 1 hour எக்ஸசைஸ் பண்ணுவேன், தயவு செஞ்சு எக்ஸசைஸ் பண்ணு. இல்லை டெய்லி நான் 1 hour படிப்பேன், படி. இல்லை டெய்லி 1 hour எதுவுமே பண்ணாம சும்மா இருப்பேன். சிரிப்பா இருக்கும் சில பேருக்கு, சும்மா இருக்கிறது சிரமம். ரெஸ்ட் எடுங்குது. இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மூளைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்குது. ரெஸ்ட் சும்மா இருப்பேன், எதுவுமே இல்லை, எந்த தாட்டுக்கும் அனுமதிக்கிறாம நான் பாட்டு அமைதியா இருப்பேன். ஏதாவது ஒரு ரொட்டீன் வேணுங்கிறாங்க. இன்னைக்கு அந்த ரொட்டீன் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், லைஃப் எல்லாமே அமேசிங் தான்.